नमः ॐ विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. Everybody, नमः ॐ. श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशकारिणे. गौरवाणी प्रचारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. Hare
संकीर्तन की, अनंत कोटि वैष्णव वृंद की, निरंतरात् श्रीमद्भागवतम की। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। कृतवान् किल कर्माणि सह रामेण केशव अतिमत्यानि भगवान् गूढकपटमानुषः। जय श्रीकृष्णचैतन्यप्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ஒரு செகண்ட், இன்னும் 2 பேர் மட்டும் போயிடுச்சு. சைத்திர கோபிநாத் அவருக்கும் ஜஸ்ட் மாலை போட்டலாம். இவர் ராமேஸ்வரம் சென்டர் பார்த்துக்கிறார், அங்கே புக் டிஸ்ட்ரிபியூஷன் தானே பண்ணுறாரு. சைத்தன்ய கோபிநாத் தாஸ், தர்மசக்கர பிரபு. நெக்ஸ்ட் தர்மசக்கர பிரபு, இவர் கொடு. நீங்கள் வாங்க மாலை. காரைக்குடி, அவனலக்கோட்டை, இன்னும் நிறைய கோயில்களுடைய கோயில் தலைவராக இருந்திருக்கார் தர்மசக்கர பிரபு. ஸோ இவருடைய கருணையினால தான் இங்கே மதுரைக்கு நம்மளுக்கு ராதேஷாம் பிரபு கிடச்சிருக்கார். அது அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, காரைக்குடிக்கு வந்த வர மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி 1993 நான் மாயப்பூருக்கு முதல் யாத்திராக்கு போனேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது எப்படி ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதகா சுவாமி குரு மகாராஜ் எப்படி வைஷ்ணவர்களை வெல்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இது மாதிரி பார்த்ததே கிடையாது முன்னாடி. நான் மாயப்பூரில் ரொம்ப மிருதங்கள் கர்த்தால் அதோட கும்பத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு வெல்கம் நாங்கள் முதல் தர பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் பூனா திருப்பி வந்ததுக்கப்புறமா பூனாலேயும் அதே மாதிரி நானும் ஆரம்பிச்சிட்டேன் வெல்கம்க்கு. மிச்ச பேர்
எந்த மகாராஜ்கள் வந்தாலும் அந்த மாதிரி தான் நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். இன்னைக்கு உங்கள் வெல்கமை பார்த்த உடனே அதான் ஞாபகம் வந்தது எனக்கு. ரொம்ப பிரமாதமாக கீர்த்தனை பண்ணி வெல்கம் பண்ணீங்க நீங்கள் எல்லாரும். பல்ராம் கோவிந்த் பிரபு, வம்சிதாரி பிரபு, இந்த 2 சீனியர் டிவோட்டீஸு மதுரையிலேருந்து எத்தனையோ சீனியர் டிவோட்டீஸை கூட்டிட்டு பூனாக்கு வந்திருந்தாங்க. ஒரு 2 விசிட் பண்ணாங்க, 2 தடவை. நான் இவர் பற்றி மகாராஜ்கிட்டேருந்தே நான் கேட்டிருக்கேன். ஒரு தடவை வந்து இஸ் ஹோல்னஸ் ஜெயபதக மகாராஜ் பல்ராம் கோவிந்த் பிரபு பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி அவர் வந்து பிஸ்னஸ் மேன், எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனா அவ்வளோ பெரிய பக்தனும் அவர் அப்படின்னாரு. ஏன்னா அவர்கிட்ட சொன்னேன், நான் காரைக்குடிக்கு ஊருக்கு போவேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து போவேன்னு சொன்னேன். அப்போ கேட்டார், மதுரை போனியா நீ பல்ராம் கோவிந்த் பிரபு பார்த்தியா? அப்போ தெரியாது உங்களை பற்றி எனக்கு. அவர் மூலமாக தெரிய வந்தது. ஒரு தடவை பேசினேன் அவர்கிட்ட. மகாராஜ் ரொம்ப ப்ரைஸ் பண்ணார். அப்புறமா தான் ஒரு தடவை சங்கதாரி பிரபு பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி. அப்புறமா வந்து பல்ராம் கோவிந்த் பிரபு பார்த்து மீட் பண்ணேன். இந்த கோயிலுக்கு வந்தேன் இங்கே. இந்த மாதிரி எப்படி வந்து கம்பெனியில் உள்ள மக்களை கிருஷ்ண பாவனாமிரத்தில் சேர்த்து விட்டு அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தையும் கம்பெனி வேலையும் சேர்த்து இப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி பிரபுபாத் ஒரு ஸ்வாட் ஆஃப் நாலேஜ்னு ஒரு புஸ்தகத்தில் சொல்லியிருக்காரு. அந்த புஸ்தகத்தில் பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரோ அதை ப்ராக்டிக்கலாக எனக்கு கண்கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது பல்ராம் கோவிந்த் கூட தங்கமயில் கம்பெனியில். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது நாளைக்கு. அதே மாதிரி நேற்று நைட் நான் ஏர்போர்ட்டில் வந்துட்டு திருப்பதி ராஜன் பேரில் அவர்கிட்ட விசாரித்தேன். திருப்பதி ராஜன், நீங்கள் எப்படி இவ்வளவு சீரியஸான பக்தன் ஆகிட்டீங்களே நீங்கள்? அவரோட கம்பெனியில் ஒரு 45 பேருக்கு தினமும் நாம ஜபம், ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவை கிளாஸும் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவரும் அவங்க ஒய்ஃபும் 14 மாலை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்ஸ்டாகிராம் மூலமாக எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு அவர். நான் கேட்டேன், எப்படி நீங்கள் பிடிச்சினாங்க? சொன்னார், பல்ராம் எக்ஸாம்பிளை பார்த்தா நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னாரு அவர். அதாவது என்ன மாதிரி பிரம்மச்சாரிகள் ஆசிரமத்தில் இருந்து நாங்கள் உபதேசம்லாம் கொடுக்க முடியும், மக்கள்லாம் வந்து கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளி உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், புருஷர்கள், அம்மாக்கள், இவங்கெல்லாம் வந்து சம்சாரத்தை நடத்தி கொண்டு அதோட ஒரு பக்தி மார்க்கத்தில் நுழைஞ்சு கம்பீரத்தோட யார் அபியாசம் பண்ணுறாங்களோ அவங்களே பார்த்துட்டு மிச்ச பேருக்கு ஒரு தைரியம் வந்துடும். இது வந்து இந்த பக்தி மார்க்கம் ப்ராக்டிக்கல், நம்மளும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்ட நாங்கள் வந்து சில டைம் ஒரு வாரத்தில் 20 லட்சம் கொடுப்போம். நாங்கள் வேறு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். இருந்தாலும் யார் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி பக்தி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உதாரணங்களுக்கு ரொம்ப தேவை இந்த உலகத்தில். அதனால நான் முதல் பல்ராம் கோவிலுக்கும் நான் நன்றியை அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா இந்த கோவில் இவ்வளோ அழகான ஸ்டாண்டர்டோட பகவானுடைய பூஜை, ஆராதனை, ஹரிநாம சங்கீர்த்தனம், பிரச்சாரம், பிரபுபாதோட எதிர்பார்ப்புக்கு ஏற்பட்ட மாதிரி பிரச்சாரம். இஸ் ஹோல்னஸ் ஜெயபதக சுவாமி மகாராஜ் காங்கிரிகேஷன் மினிஸ்ட்ரி, டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தயார் பண்ணி எப்படி வந்து பக்தி வினோத் தாக்கூர் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு கோதுர்ம கல்பட்டவின்னு ஒரு புஸ்தகம். அதில் என்ன சிஸ்டம் கற்றுக் கொடுத்தாரோ பக்தி வினோத் தாக்கூர், நம்மளோட பூர்வ ஆச்சாரியார், அந்த சிஸ்டத்தை எடுத்து இஸ் ஹோல்னஸ் ஜெயபதக மகாராஜ் ஒரு புஸ்தகம் எழுதினார், பக்தி விருக்ஷ மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்தி விருக்ஷ மேனுவல் ஆதாரிச்சு சைத்தன்ய அவதாரி பிரபு, அது மாதிரி பிரேம் பத்மினி மாதாஜி, அந்த விஜய் வேணுகோபால் பிரபு, இப்போ இவங்கெல்லாம் வந்து மகாராஜ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா இவங்களும் அந்த மாதிரி பக்தி விருக்ஷ கல்ஃபில் வேறு வேறு இடத்துல போய் பரப்பியிருக்காங்க. இந்த மாதிரி பக்தி விருக்ஷம் மூலமாக யார் பக்தியில் எப்படி வந்து ஒரு மரம் பெருசாகி கிளைகள் வருது, அதில் இலை, பூ, பழங்கள்லாம் வருமே, அதே மாதிரி பக்தி விருக்ஷ சிஸ்டம் வந்து உலகம் முழுசும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஏற்படுத்தி விட்டுருக்கு இந்த சிஸ்டம், பக்தி விருக்ஷ சிஸ்டம். நான் கேள்விப்பட்டேன் இங்கேயுமே 20-25 பக்தி விருக்ஷ குரூப்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் மதுரையிலையுமே ஒரு 6 செக்டர் லீடர்ஸும் பார்த்துட்டு இருக்கேங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது மூலமாக இங்கே மதுரையிலேருந்து இங்கே ஆரம்பித்து தமிழ் நாடு முழுசும் இந்த மாதிரி பக்தி விருக்ஷ குரூப்ஸ், ஆயிரக்கணக்கான குரூப்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூலமாக.
மகாராஜ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த மாரி உங்க பிரச்சாரத்தை பார்த்துட்டு. பெங்களூர்லயுமே ஜோன ஜெயபதக மகாராஜ் வந்திருந்தப்ப, அங்க சேஷாத்ரிபுரம் கோவில்ல எல்லா லீடர்ஸும் வந்திருந்தாங்க. லீடருக்கு சொன்னாரு மகாராஜ், 12 கோயில் கட்டுங்க அப்டின்னாரு. அந்த இதுல பெங்களூர்ல. அவரு எப்போதுமே பிரபுபாத் சொன்னாரு, திங்க் பிக் எய்ம் அட் த ரைனோ அப்படின்னு பிரபுபாத் சொன்ன மாரி, அவர் அத ஃபாலோ பண்ணி அ உலகம் முழுசும் பரப்பியிருக்காரு. அவரோட சிஷ்யராயி பல்ராம் கோவிந்த் பிரபு, நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மூலமா நம்ம குருவோட ஆசீர்வாதத்தை நாம் அட்ராக்ட் பண்ணலாம் இது மூலமா. ம். ஸோ இன்னைக்கு வந்து ம், இந்த பவர் பாயிண்ட் ரொம்ப பெரிய பவர் பாயிண்ட். ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் நான் எடுத்து சொல்றேன் இதுலேருந்து. நீங்க இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, பிரபுபாத் நடுவுல இருக்காரு. மிச்ச சிஷ்யர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? அந்த ஹிப்பிகள்லாம் அவர் ஹேப்பி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஹேப்பியா பண்ணிட்டாரு அவருன்னு இல்லையா? ஏன்னா, நம்ம பக்தி மார்க்கத்துல முன்னேறணும் அப்படின்னா, அது ஒரு முன்னேற்றம் எப்படி ஏற்படும்னு கேட்டா, ஒரு வைஷ்ணவர்களோட சங்கத்துல தான் அது ஏற்படும். त्वलयामलवेनापि न स्वर्गं न पुनर्भवं भगवत्सङ्गि सङ्गस्य मर्त्यानां किमुताशिषः. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பகவானுடைய சங்கத்துக்கும் மேற்பட்டு பக்தனுடைய சங்கம் நம்மளுக்கு அதுல நிறைய லாபம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படின்னா, பாகவதத்துல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. அ ஒரு புருஷனுக்கு ஒரு அ ஒரு புருஷன் ஒரு பொண்ணை பார்த்தார். ஒரு வாசனைகள் அ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதையும் விட வாசனை எப்போ எனக்கு ஏற்படும்னு சொன்னா, யாரு வந்து அ அம் அ அ ஆண், பெண்ணுக்கு நடுவுல உள்ள ஆக்கர்ஷணத்த பத்தி சதா நினைச்சுட்டு இருக்கானோ, அ எப்ப பார்த்தாலும். அ அதாவது சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, "ஸ்திரியா விட்டானாம் இவ சாது வார்த்தா" அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்திரியா விட்டானாம்னா என்ன சொல்லுவாங்க? வம்சிதாரி பிரபு? ஆ? பெண் பித்தன் அப்படின்னா. அதாவது நீங்க வந்து பெண்ணுடைய சகவாசத்தையும் விட பெண் பித்தனுடைய சகவாசம் ரொம்ப க அ டேஞ்சரஸ். ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் கேட்டா, காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லா பொம்னாட்டிகளும் நம்ம அம்மாவா பார்க்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. அ அ மாத்ரவத் பரதாரேஷு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுப்போம். ரெஸ்பெக்ட்டோட பார்ப்போம் நம்ம அம்மாக்களை. ம். ஆனால் யார் வந்து பெண் பித்தனா இருக்கானோ, அவனுடைய சங்கத்துல வந்துட்டோம்னு சொன்னா, அவன் ஏன்னா அந்த பெண் பித்தத்துல வந்து திளைச்சு இருக்கிறனால, அவனுடைய சங்கத்தினால நம்ம வந்து தூஷிச்சு போயிடுவோம். நம்ம கெட்டு குட்டிச்சரா போயிடுவோம். அது மூலமா. ம். அதே மாதிரி பகவானோட கோவில்ல நின்னுட்டு இருக்காரு பகவானு. நம்ம நமஸ்காரம் பண்ணலாம், பிரதட்சணை பண்ணலாம், பூஜை பண்ணலாம். கொஞ்சம் பக்தி கிடைக்கும். ஆனா பக்தன் யாருடான்னு கேட்டா, பகவானோட பக்தியில திளைச்சு இருக்கிறவன். ம். அவனுடைய சங்கத்தை கிடைச்சதுன்னு சொன்னா, அதுல வந்து பக்தியில முன்னேற்றம் ரொம்ப வேகமா ஏற்படும். ம். அதாவது ஒரு பையன் வந்து ரோட்ல போயிட்டு இருந்தப்ப, அப்போ வந்து யாரோ ஒரு ஆசாமி ஒரு ரதத்தை தயார் பண்ணிட்டு இருந்தான். டக் 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 டக்ன்னு அடிச்சு அடிச்சு தயார் பண்ணிட்டு இருந்தான். இந்த பையன் அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டு இருந்தப்ப, அந்த ஆசாமி கூப்பிட்டாங்க. ரத்தத்துக்கு கீழே நின்று. "கொஞ்சம் ஹெல்ப் குடுக்குறியாப்பா எனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு உள்ள போனான் அந்த பையன். ரதத்துக்கு கீழ. அப்ப சொன்னாரு, "அந்த மாரி எனக்கு இந்த இது இது கொஞ்சம் பிடிச்சுக்க நான் அடிக்கிறேன்." அப்படின்னாரு. "ஆணியா?" ஆணிய பிடிச்சுட்டானா, அடிச்சானாம். அப்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். "பிரமாதம் பிடிச்சுட்டியே நீ. இன்னொரு பிடிச்சுனா நல்லா இருக்குமே." அந்த மாரி இந்த பூர லைன் பண்ணா எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லிக் குடுத்தானாம். டாக் 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 டாக்ன்னு ஃபுல் லைன் முடிச்சுட்டாராம் அவரு. திருப்பி வந்து அந்த இந்த சைட்ல பண்ண முடியுமா உன்னால? அந்த சைட் பண்ண முடியுமான்னு கேட்டு, அப்படியே திருப்பி திருப்பி பண்ண வச்சு, ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த சின்ன பையன் சேவை பண்ணானாம். அந்த சேவையிலேருந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றதுக்காக அந்த ஆசாமி என்ன சொன்னான்னா, ஒரு சாவிய எடுத்து குடுத்தான் கையில. "சாவி எடுத்துட்டு போப்பா. அ நான் தான் அந்த கோயிலுக்கு பிரசிடென்ட். என்னோட ரூம் டேபிள் மேல உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். அ அது யாருக்கும் நீ குடுக்க வேண்டியது உனக்கு தான் அது. நீ போய் பாரு" அப்படின்னு சொன்னானாம். பையன் அந்த ரூமுக்கு போய் திறந்தானாம். திறந்து பார்த்தா டேபிளுக்கு மேல ஒரு இவ்வளோ பெருசா ஒரு அல்ஃபான்ஸா மாம்பழமா இருந்துதாம். அந்த பையன் உட்காந்துட்டு சாப்பிட்டானா அத.
அப்ப சாப்பிட்டா அது எவ்வளவு பல்ப் நிறையா இருந்துச்சாம். அதில கொட்டை சின்னதா இருந்ததாம். அப்போ வந்து அவனுக்கு வந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு கண்லேயும் தண்ணி வந்ததாம். அவன் என்ன பையன் நினைச்சான்னா, இந்த மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கு. ஆனா, அந்த பிரசிடென்ட் இருந்தானே எனக்கு சாவிய குடுத்து சாப்பிட சொன்னானே, அவனுடைய பிரேமை இந்த மாம்பழத்தையும் விட ஸ்வீட்டா இருக்கு. அப்படின்னு நினைச்சுட்டே சாப்பிட்டுருந்தானாம். அந்த பையன் தான் ஃபியூச்சர்ல என்ன ஆனது யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க ஜெயபிரகாஷ் சுவாமி மகாராஜ் கி! பார்த்தீங்களா? ஒரு சின்ன என்கவுண்டர்னால அதாவது எப்படி ஒரு ஒரு அந்த எங்கேஜ் பண்ணவர் வந்து ஜெயானந்த பிரபு. இது சொல்ல ஜெயபிரதா மகாராஜ் தானே ஒரு வீடியோ பேசியிருக்காரு இத பத்தி. உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோ கிடைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆனப்ப நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், பார்த்தேன். அதாவது ஒரு வைஷ்ணவனோட சம்பந்தத்திலே வந்து ஒரு சேவையை புரிந்து ஒரு விதமான ஆகர்ஷணம், அட்ராக்ஷன் ஏற்படும் பொழுது, ஒரு யாருக்குமே இந்த உலகத்தில முன்னேறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த பசங்கள்லாம் இங்க பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து பிரபுபாத பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அதனால வந்து ஒரு டெடிகேட்டடா ரொம்ப சீரியஸான பக்தர்கள் ஆனாங்க அவங்க. நீங்க பார்ப்பீங்க, பக்தர்களோட சங்கத்தில வந்து நம்ம வந்து சாஸ்திரங்களை சர்ச்சை பண்ணணும். அந்த சாஸ்திரங்களை படிக்கணும். ஏன்னா நானா சாஸ்திர விசாரணைக நிபுணௌ சத்தர்ம சம்ஸ்தாபகௌ அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க வந்து 6 கோஸ்வாமிகள் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு, நீங்க வந்து 4 வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு 45, 50 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறமுமே உங்களுக்கு தோணும், கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் நான். எவ்வளவு படிக்கிறதுக்கு நெறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு காட்டுக்கு போய் உங்கள்ட்ட சொல்றேன், இந்த காட்டுல போய் ஒரு அ ஆயுர்வேதிக் அ மருந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன்னா, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாரி வேதங்கள், புராணங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. மகாபாரதம், ராமாயணம் எல்லாமுமே. ஆனா, இந்த கோஸ்வாமிகள் எல்லா சாஸ்திரங்களையும் எடுத்து, அதோட சாராம்சத்தை சுலபமா புரியிற வழியில பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தம் இந்த மாரி புஸ்தகங்களா குடுத்துருக்காங்க. எப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜாக் ஃப்ரூட் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பலாப்பழம். பலாப்பழம் வந்து மரம் மேல வரும். பெருசா இருக்கும். அது அது கட் பண்ணி கொண்டு வரதே கஷ்டம். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கையெல்லாம் அ கையில வந்து பிடிச்சுக்கும் அது. அதனால உங்களுக்கு ஆயில்லாம் போட வேண்டியிருக்கும் அதுக்கு. அத திறந்ததுக்கு அப்புறமாவே பழத்துக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும். நீங்க அந்த கொட்டை அப்படி பண்ணீங்கன்னா, கொட்டை வெளியில வந்துரும். ஒரு தோல் இருக்கும் உள்ளுக்குள்ள. அது தோல் இங்க தொண்டையில விட்டா தொண்டையில போய் இதாக்கி ஸ்டிக் ஆயிடும் அது. அதனால உங்களுக்கு வந்து யாராவது அந்த பழத்த எடுத்து, அத கட் பண்ணி இந்த உள்ள தோலையும் எடுத்துட்டு, நல்ல ஒரு பிளேட்ல கட் பண்ணி போட்டு, அதில ஒரு தேனு, ஒரு பாதாம், பிஸ்தா அதெல்லாம் போட்டு உங்களுக்கு குடுத்தாங்கன்னா, அவ்வளோ நல்லாருக்கும். அந்த மாரி கோசாமிகள் குடுத்துருக்காங்க நம்மளுக்கு இல்லையா? சுலபமா புரியிற மாரி. அதே மாரி தான் பிரபுபாதும் பகவத்கீதை உண்மையுருவேல். எப்படி முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சரளமான பாஷையில பிரபுபாது தன்னுடைய தாத்பரியங்கள் மூலமா குடுத்துருக்காரு. ம். அதனால வந்து முதல்ல வந்து குவாலிட்டிஸ் டு பி கல்டிவேட்டட் டு ஸ்டடி அண்ட் ரியலைஸ் ஸ்ரீமத் பாகவதம். நம்மள்ட்ட என்ன குணங்கள் வேணும்? சாஸ்திரங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. ம். இங்க பார்த்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல நித்யானந்த பிரபு இருக்காரு. அவருக்கு நித்யானந்த பிரபுவோட ரைட் சைடுல வந்து தாடியோட அவர் வந்து அத்வைதாச்சாரிய பிரபு. ம். பின்னாடி ரூப் சனாதன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அ அந்த பாகவதத்தை படிக்கக்கூடியவர் யாரு? இவர் கதாதர் பண்டித். அ கதாதர் பண்டித் வந்து தோட்டா கோபிநாத்ன்னு இருக்கு இதுல. அங்க அ புரியில, ஜெகநாத் புரியில. தினமும் படிப்பாரு. சைத்தன்ய மகாபிரபு அத கேட்கறதுக்காக போவாரு. அ முன்னாடி அங்க ஹரிதாஸ் தாக்கூர் இருக்காரு. இந்த மாரி பெரிய பெரிய மகாத்மாக்கள், அவங்களுமே சேர்ந்து வந்து பாகவதம் படிக்கிறாங்க. ம். இதுல நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னு சொன்னா, நம்ம வந்து பாகவதத்தை தனியா படிக்கக்கூடாது. பக்தர்களோடு சேர்ந்து வந்து படிக்கணும். பரஸ்பரானுகதனம் பாவனம் பகவத் யசஹ மிதோ ரதிர்மிதஸ்துஷ்டிஸ் நிவ்ருத்திர் மித ஆத்மனஹ. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, பரஸ்பரானுகதனம் பக்தர்கள்லாம் சேர்ந்து வந்து பாகவதத்தை படிச்சாங்கன்னா, பாவனம் பகவத் யசஹ பாகவதத்துல வந்து பகவானுடைய குணாதிசயங்கள்லாம் பத்தி சொல்லியிருக்கு. நம்ம படிக்கும்பொழுது பக்தர்கள் மேலயும்,
அ ஒரு ஒரு விதமான அ ரெஸ்பெக்ட் என்ன சொல்ல மரியாதை. மரியாதை ஏற்படும். ஓ! இந்த பக்தனுக்கு வந்து பகவான் மேல இவ்வளவு விசுவாசம் இருக்கு. இந்த பக்தன் வந்து கார்த்தால இத்தனை சீக்கிரம் எழுந்துடுறாங்க. இந்த பக்தர் வந்து இத்தனை சேவை வச்சிருக்காங்க. இந்த பக்தனுக்கு பகவான் மேல இத்தனை பிரேமை இருக்கு. அப்படிங்கிறத பார்த்து, பார்த்து மிச்ச பேர்ட்ட உள்ள நற்குணங்களை பார்த்து, பார்த்து நம்மளோட ஹிருதயத்திலயுமே அவர்கள் மேல மரியாதை, பகவான் மேல பிரேமை ஏற்படும். அதனால தான் வந்து நம்ம வந்து பக்தர்கள் சேர்ந்து வந்து படிக்கணும் பாகவதம். அப்படின்னு சொல்லியிருக்கு. மகாபிரபுவே ஒரு உதாரணம் நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இங்க சூத கோஸ்வாமி பாகவதம் பேசிட்டு இருக்காரு. யாருக்கு? ஷௌனகாதி ரிஷிஸ்க்கு. இங்க ஷௌனக் ரிஷி முன்னாடி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு தாடியோட. அவருக்கு 80,000 சிஷ்யர்களாம். அவங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு யக்ஞம் பண்ணிட்டு இருந்தாங்க. அ. ஆனா யக்ஞம் பண்ணிட்டு இருக்கப்போ சுத்த கோசாமி வந்தாராம். அப்ப வந்து அவங்களுக்கு புரிய வந்துருது. இங்க யாகம் பண்ணி அவன் சொர்க்கத்துக்கு போனாலுமே, பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுனா. புண்ணியம்லாம் அழிஞ்சு போயிடும். பூமிக்கு வந்துருவோம் நம்ம. ஆனால் இவருக்கு கொடுக்கக்கூடிய பாகவதத்தை படிச்சோம்னு சொன்னா, நம்ம அமிர்தத்வத்தை அடைவோம். அமிர்தம்னா, இந்த உலகத்துல நம்ம பூலோகத்துல இந்த அ உடம்பை விட்டுட்டு, ஆன்மா வந்து கோலோகத்துக்கு போயிடும். அ நிரந்தரமா பகவானுடைய சேவை புரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பாகவதம் படிக்கிறது மூலமா. அவங்களுக்கு புரிய வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க சுத்த கோஸ்வாமிட்ட கேட்குறாங்க அவங்க. எத்தனையோ அழகழகான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அவங்க. அவர் ஆன்சர் குடுப்பாரு அவரு. இதே மாரி பிரபுபாத் வந்து தானுமே தினமும் பாகவதம் கிளாஸ் குடுத்தார். அதோட வந்து சிஷ்யர்களுக்கும் சொன்னார் இந்த மாரி, எல்லா இஸ்கான் கோயில்லயுமே நம்ம வந்து பாகவதம் வச்சுக்கணும். தினமும் நித்யம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்தியால வந்து நம்ம பாரதத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை 7 நாளைக்கு பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க பேரு? பாகவத சப்தாஹ அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தி பிரபுபாத் பேசியிருக்காரு. 7 நாளைக்கு கதை கேட்கறது பாகவதம் கேட்டு பாக்கி நாள்லாம் மக்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அ, அ. பாகவதத்த படிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து மலைக்கெல்லாம் போறாங்க. சில பேரு சபரிமலை போறாங்க, பழனிக்கு போறாங்க. ரொம்ப நல்லது தான். 40 நாளைக்கு விரதமெல்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, சாராயம் குடிக்க மாட்டாங்க, அ சினிமாக்கெல்லாம் மாட்டாங்க. ரொம்ப எங்க அப்பா சொல்லுவாங்க, "என்னடா வேரோட பிடிச்சுருவாங்க போல இருக்கு பகவான" அப்படிம்பாங்க எங்க அப்பா. அப்படி பயங்கரமா பக்தி பண்ணுவாங்க. ஆனா, இந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா, எவ்வளவு மாசம் சாப்பிடலையோ, சாராயம் குடிக்கலையோ எல்லாத்துக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட சாப்பிட்டுருவாங்க. இல்ல? அந்த மாரி பண்ணக்கூடாது நம்ம. அதாவது நம்மோட வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கைன்னு சொன்னா, தினமும் அ மாசம் முழுசும், வருஷம் முழுவதும். அதனால தான் நித்யம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி நம்ம தினமும் சாப்பிடுறோம் இல்லையா? தினமும் நம்ம பிரஷ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தினமும் நம்ம பாகவதம் கேட்கணும். ஏன் தினமும் கேட்கணும்னு சொன்னா, நம்ம தினமும் கேட்காத பட்சத்துல அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். அவரு கவிராஜ் கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றாரு. நீங்க ஒரு நாளைக்கு தானியம் சாப்பிடலன்னு சொன்னா, உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வீக் ஆயிடும். நீங்களே பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஏகாதசி நாளைக்கு வந்து நீங்க தானியமே சாப்பிடலன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த நாளைக்கு கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க நீங்க. அதே மாரி நம்ம பாகவதத்தை தினமும் படிக்காத பட்சத்தில், ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வீக் ஆயிடுவோம். என்ன சொல்லுவாங்க வீக்? கம்சோர்? வாட் இஸ் பலஹீனம். அ பலஹீனமாயிடும். அதனால பிரபுபாத் தினமும் படிக்க சொன்னாரு. இந்த பாருங்களேன் 2 விதமான பட்சிகள். ஒண்ணு காகம், இன்னொன்னு வந்து அன்னம். காகத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு டஸ்ட்பின்ல உட்கார்ந்துட்டு ரொம்ப அ எலியையோ, அந்த மாரி ஏதோ எந்த ரொம்ப அ அ குப்பை குப்பை குப்பையில உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி. இது ஒரு விதமான பறவை. ம். இன்னொன்னு வந்து அன்னப்பக்ஷி. அன்னப்பக்ஷி பால் சாப்பிடும். சுத்தமான என்வைரன்மென்ட்ல வாழும். இந்த 2 உதாரணம் பாகவத்திலே குடுத்திருக்கு. அ. ஞாயத் வசச்சித்ரபதம் ஹரேர்யசோ ஜகத் பவித்ரம் பிரக்ருணீத கர்ஹிசித் தத்வாயசம் தீர்த்தமுஷந்தி மானசா நயத்ர ஹம்சா நிரமந்த்யு சிக்ஷயா. யாரு வந்து காக்கஜன், ஹம்சஜன் 2 வார்த்தைகள் சொல்லியிருக்கு. காக்கஜன்னா காகம் மாரி உள்ள மக்கள். ஹம்சஜன்னா அன்னபக்ஷி மாரி மக்கள். காகம் மாரி மக்கள் யாரு? அவங்க இந்த சினிமா மேகசின்லாம் படிப்பாங்க. வண்ணத்திரை.
அந்த மாதிரி எத்தனையோ மேக்சின்ஸாக வருது இல்லையா? எதுலையோ சினிமா பொம்மநாட்டியெல்லாம் சரியாக ட்ரெஸ் பண்ணிக்காமல் போட்டு ஃபோட்டோலாம் போடுறாங்க. அந்த மாதிரி கெட்ட கெட்ட ஃபோட்டோலாம் போடுறாங்க. அந்த மாதிரி சினிமா பற்றி, ஸ்போர்ட்ஸை பற்றி, பாலிடிக்ஸ் பற்றி எத்தனையோ மேகசின்ஸ்லாம் வருது. நியூஸ் பேப்பர் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்பீங்க. நீங்கள் கார்த்தால நியூஸ் பேப்பர் வருது, சாயங்காலம் அதை இதில் போட்டுருவோம். நான் என்ன போடுவோம்? ரத்தின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க? வேஸ்ட்டில் போட்டுருவோம் அதை. ஆனால் பாகவதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது பாகவதம். இன்னைக்கு கூட அந்த பாகவதத்தை பூஜை ரூமில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நியூஸ் பேப்பர் கார்த்தால வருது, சாயங்காலம் வேஸ்ட்டில் போயிடுது. ஆனால் பாகவதமோ பகவத்கீதையோ 5000 வருஷத்துக்கு அப்புறமாவே நம்ம அதை பூஜை பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம் வாழ்க்கையில். ஏன்னா பாகவதம் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஆனால் இந்த நியூஸ் பேப்பர், சினிமா மேகசின் இதெல்லாம் வந்து காக்கஜன், காகைகள் மாதிரி மக்களுக்கு. ஏன்னா அதில் பார்த்தோம் சொன்னால் நல்ல விஷயங்கள் கிடையாது. நம்மளுடைய புத்தியை நல்ல சத்புத்தியை அழிச்சிடும். 2 வேர்ட் சொல்லியிருக்கேன், குபுத்தி, சுபுத்தி. நம்மளுக்கு என்ன வேணும்? சுபுத்தி வேணுமா, குபுத்தி வேணுமா? சுபுத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா சகுனி, மந்த்ரா இவங்கள்லாம் வந்து என்ன மாதிரி வேலை பண்ணாங்க? மந்த்ரா வந்து கைகேயியோட புத்தியை மாற்றி விட்டா. அதே மாதிரி சகுனி திருதராஷ்டிரனையும் துரியோதனன புத்தியை சத்புத்தியை அழிச்சு குபுத்தி கொடுத்தாங்க அவங்க. அதே மாதிரி இந்த மேகசின்லாங்க நம்ம படித்தோம்னு சொன்னால், நாங்களுமே ஸ்கூல் டேஸில் படிச்சுட்டு இருந்தப்போ எத்தனையோ மேகசின் வரும். முதல்ல ஆனந்த வேடன் வந்துட்டு இருந்தது, அப்புறமா குமுதம், ஹிருதயம் அப்படின்னு வந்துட்டு இருந்தது எத்தனையோ மேகசின்ஸு. அப்போ அதுக்கப்புறமா வண்ணத்திரைன்னு. அப்போவுமே எனக்கு இந்த கொஸ்டின் வரும், இந்த மாதிரிலாம் பிக்சர்லாம் போட்டு மக்களை ஏன் கெட்டு குடிச்சவராக்குறாங்க அப்படி எனக்கே காரணம் தெரியாது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த உலகத்தில் வந்து 2 விருத்திகள் இருக்கு, போக விருத்தி, சேவா விருத்தி. ஹனுமான்ட்ட என்ன விருத்தி இருக்கு? ராவணன்ட்ட போக விருத்தி. கௌரவர்கள்ட்ட, பாண்டவர்கள்ட்ட, பிரகலாதுக்கிட்ட, இரண்யகசிப்பு கிட்ட, எல்லாருக்கும் புரிய வருது இல்லை உங்களுக்கு? இந்த 2 வித்திகள் இருக்கு இந்த உலகத்தில், போக விருத்தி, சேவா விருத்தி. இந்த காக்கஜான் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து போக விருத்தி. அதனால தான் வந்து, அதாவது சினிமா மேகசின் மட்டும் கிடையாது. சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க, ஆதுனிக் கவிதா, இங்கே சொல்லுவாங்க ஒரு இப்போல்லாம் பாட்டெல்லாம் எழுதுறாங்களே மக்கள்லாம், இதை என்ன சொல்லுவாங்க? புது கவிதை எழுதுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் புது கவிதைலாம் எழுதுறாங்க. ஒரு ஆசம் எழுதியிருந்தான் ஒரு கவிதை, அதாவது ஒரு கரோடுபதியோட வீட்டு ஜன்னலுக்கு கூட ஒரு இது இருக்கு, ட்ரெஸ் போட்டுருக்கு ஜன்னலும். ஆனால் ஸ்லம்மில் வாழக்கூடிய இவங்க இருக்காங்களே, மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து உடம்புல போட்டுக்கிறது கூட இது ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருந்தான். எல்லாரும் நாங்கள் கை தட்டினாங்க. இப்போ இந்த மாதிரி பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பகவானை பற்றி ஒரு விஷயமும் கிடையாது அதில். அதனால தான் பாகவதம்னு சொன்னால் எந்த இடத்துல பகவான் இருக்காரோ அதை மட்டும்தான் பக்தர்கள் கேட்பாங்க. உதாரணத்துக்கு குருக்ஷேத்திர ரணபூமி இருக்கு, குருக்ஷேத்திர யுத்த பூமி. நம்ம அதை பற்றி ஏன் கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம்? காரணம் தெரியுமா? இருக்காது. நம்ம ஏன் படிக்கிறோம்? குருக்ஷேத்திர தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவக ஏன் கேட்குறோம்? இப்போ பேட்டில் ஆஃப் பானிபட் இருக்கு, World War I, World War II, அதை பற்றி ஏன் படிக்க மாட்டேங்கிறோம்? குருக்ஷேத்திரத்தை பற்றி ஏன் படிக்கிறோம்? காரணம் என்ன? பகவான் இருக்காரு. அம்மா கரெக்டாக சொல்லுங்க அவங்க இருங்க, கரெக்டா? ஏன்னா பகவான் இருக்கிறாரு. அதனால வந்து குருக்ஷேத்திர யுத்த பூமி சிரேஷ்டமானது. ஏன்னா அங்கே தான் பகவத்கீதை கொடுத்தாரு அவர் பகவான். இல்லாட்டா நம்மளுக்கு குருக்ஷேத்திர யுத்த பூமியை பற்றி இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்மளுக்கு. அதனால தான் ஹன்ஸ் பக்ஷினா, அந்த பக்ஷி என்ன பண்ணுவோம் தெரியுமா? தண்ணியும் பாலையும் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? பாலை மட்டும் எடுத்துடுறோம், தண்ணியை விட்டுருவோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து கிருஷ்ணன் சம்பந்தமாக உள்ள விஷயங்களை எது எடுத்துக்கணுமோ பக்தன் எடுத்துட்டுருவான், வேண்டாத விஷயங்கள்லாம் விட்டுடுவான். அதனால தான் கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உன்னை போல் இருப்பான், 4 விஷயம் சொன்னார். அதில் வந்து கோழின்னா என்ன தெரியுமா? கோழி என்ன பண்ண தெரியுமா? அந்த டஸ்ட்பின்லேருந்து அரிசி எடுத்துட்டுருமா, கல்லெல்லாம் விட்டுடுமா. அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த உலகத்தில் புத்திசாலியாக இருந்துட்டு ஆன்மீகத்துக்கு எனக்கு எது முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத பார்த்து அதை எடுத்துக்கணும், வேண்டாத விஷயங்களை விட்டுடணும்.
எந்த சகவாசத்திலேருந்து நம்மளுக்கு பக்தியில முன்னேறதுக்கு வழி இல்லையோ, அதை விட்டுடணும். இப்போ கர்ணன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, துரியோதனனோட நட்பு வச்சுண்டு அவனும் அழிஞ்சு போனான். அ கர்ணன். ஆனா விபீஷணன் ராவணன் அவனுடைய அண்ணாவா இருந்தாலுமே, அவனுக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணினான். அத கேட்டுக்கிறதுக்கு தயாரா இல்ல ராவணன். அவனை விட்டுட்டும் விபீஷணன் ராமர்ட்ட போயிட்டாரு. அ இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு சொன்னா, நம்ம வந்து நல்ல சங்கம், நற்சங்கம் எது நல்லது இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும். பாகவதம் வந்து அன்னபக்ஷி மாரி மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. இது பார்த்தீங்களா? க்ரோ கிளாஸ் அண்ட் ஸ்வான் கிளாஸ் லிட்டரேச்சர். இந்த மாரி மேகசின்ஸ பத்தி சொன்னேன். பிரபுபாத் எழுதியிருக்காரு. கீழ பாருங்க அந்த பிக்சர். அவன் என்ன சிகரெட் ஊதின்ட்டு இருக்கான். அந்த சூதாட்டம் பண்ணிட்டு இருக்கான். ம். கெட்ட கெட்ட பிக்சர்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த ரைட் சைடுல பாருங்க ஒரு பக்தர் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவன் சிகரெட் ஊதின்ட்டு இருக்கான். அந்த பக்தர் அகரபத்தி காமிச்சுட்டு இருக்காரு. 2 பேர்ட்ட கையிலேருந்து ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்து சிகரெட் ஸ்மோக்கு. இன்னொன்னு வந்து அகரபத்தி ஸ்மோக். அதான் பிரபுபாத் சொல்றாரு இந்த மாரி நல்ல சங்கத்திலே நம்ம வரணும். அ நம்ம நல்ல சங்கத்தில பக்தர்களுடைய சங்கத்தில வந்தா, நம்ம வந்து ஐம்புலங்களோட சிற்றின்பத்தை விட்டுட்டு நம்ம பேரின்பத்தை அடையலாம். ம். அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் சொல்றாரு இங்க. பக்தர்களோட நண்பை வச்சுக்கோ. அது மூலமா நீ பேரின்பத்தை அடைவாய் அப்படிங்கிறார். ம். அதாவது கிருஷ்ணருடைய சம்பந்தத்தில உள்ள எல்லா அ நடவடிக்கைகளுமே இந்த உலகத்திலிருந்து நம்மளுக்கு முக்தியை குடுக்கும். அ ஆ அதாவது எல்லா அ இந்த கை இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கையிலேருந்து வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம் இந்த மாரி. இல்லாட்டா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இல்ல யாராவது அடிக்க வந்தாங்கன்னா, அவங்கள அடிக்கலாம் திருப்பி. அ எல்லாம் பண்ண முடியும் கையினால. ஆனா கையில சக்தி எங்கேருந்து வருதுன்னு கேட்டா, உடம்புலேருந்து வருது. இத கட் பண்ணி கைய டேபிள்ல வச்சுட்டோம்னு சொன்னா, கை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி யாரு கிருஷ்ணரோட சம்பந்தத்தை எ ஏற்படுத்திக்கிறாளோ, அர்ஜுனன் மாதிரி, அவனுக்கு எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கும். இல்லை பகவானை விட்டுட்டு தனியா நான் தான் தோன்றித்தனமா யாராவது வாழ்ந்துட்டு இருந்தான்னு சொன்னா, அவனுக்கு வந்து நஷ்டங்கள் தான் அப்படிங்கிறார். அதாவது ஒரு இது இருக்கு. அ கறி கறி தெரியுமில உங்களுக்கு? கறி. கருப்பா இருக்குமே கறி. அது அடுப்புல. அதாவது தீக்குள்ள இருக்கும்போது அது சிவப்பா இருக்கும். ஆ பட்டுன்னு வெளியில விழுந்துருச்சுன்னா கருப்பாயிடும் அது. அதே மாரி கிருஷ்ணரோட சம்பந்தத்தில நம்ம இருந்தோம்னு சொன்னா, ஆ நம்மகிட்ட நெறைய பகவான் வந்து சக்தி குடுக்குறார் அர்ஜுனனுக்கு. அ ராமர் வந்து ஹனுமானுக்கு சக்தி குடுத்தார். அதே மாரி பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து பகவானுடைய சம்பந்தத்தில இருந்துட்டே இருந்தோம்னு சொன்னா, இந்த உலகத்திலே நம்ம ஆனந்தத்தோட வாழலாம். அதுக்கப்புறமா அ இந்த உடம்ப விடும்பொழுது நம்ம பரலோகத்தை அடையலாம். இப்போ சாஸ்திரங்கள் படிக்கிறத பத்தி இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, புத்தி மட்டும் இருந்தா போராது. நம்ம ஹிருதயத்தையும் கொண்டு வரணும். அ அது எப்படின்னு சொல்லியிருக்க மேல. அதாவது நம்ம சாஸ்திரங்கள் எப்படி படிக்கணும்னு சொன்னா, படிச்சதுக்கு அப்புறமா பகவான் மேல ஒரு ஒரு மரியாதை, ஒரு அன்பு ஏற்படணும். அதுதான் சாஸ்திரங்களோட உத்தேசம். நம்ம வந்து இப்போ இப்போ சவுத் இந்தியால வந்து எங்க ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு இருந்தப்போ, சில பேரு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. 9வது அத்தியாயம், அ 15வது அத்தியாயம், 12வது அத்தியாயம் பகவத்கீதை. ஃபுல்லும் பிகினிங் டு எண்ட் எல்லாத்தையும் சொல்லணும். அ அந்த மாரி நாங்கலாம் சொல்லியிருக்கோம் முன்னாடியுமே. பிரைஸ் எல்லாம் குடுப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தமுமே தெரியாது. அதனால நெறைய லாபம் கிடையாது. எப்படி ஒரு கிளி அ ஹரே கிருஷ்ணா சொன்னீங்கன்னா, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும் அது. இப்ப கழுத்த பிடிச்சீங்கன்னா, கே 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 அப்படின்னு சொல்லும். இல்லையா? அது மாரி நம்ம வந்து ஸ்லோகம் மட்டும் சொல்றதுக்கு தெரிஞ்சா போராது. ஸ்லோகத்துக்கு பின்னாடி அதோட அர்த்தம் என்ன? நம்மளோட வாழ்க்கையில எப்படி அத அப்ளை பண்ண அதான் தெரிய வேணும். அப்படின்னு சொல்லியிருக்கு. ம். இப்போ பௌதிக ஞானம் வந்து நம்ம புஸ்தகத்தெல்லாம் மார்க்கெட்ல வாங்கி படிச்சுக்கலாம். ஆனா ஆன்மீக விஷயத்துல ஞானம் வேணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ம். அதாவது பாகவதத்த பத்தியே சொல்லியிருக்கு. பாகவதம் வந்து ஒரு அ இருட்டா இருக்கக்கூடிய அ ரூம்ல வந்து ஒரு லைட்ட நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, எப்படி இருக்கும்? அந்த மாரி சூரியன் மாதிரி பாகவதம். ஒரு பழுத்த பழம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. பாகவதத்த வந்து மோகினி மூர்த்தியோடையும் உதாரணம் குடுத்திருக்கு. ஏன்னு கேட்டா,
தேவர்களுக்கு மோகினி மூர்த்தி அம்மா மாதிரி பார்த்தாங்க அவங்க. அசுரர்கள் மோகினி மூர்த்திய போகம் பண்றதுக்காக அ அ மோகினி மூர்த்தி அவங்கள மயக்கி வச்சு அமிர்தத்தை குடுக்கல அசுரர்களுக்கு. அதே மாரி பாகவதம் வந்து யாரு பக்தி பாவனையோட பாகவதத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கேருந்து வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டூடண்ட் யாரு ஆக முடியும் பாகவதத்துக்குன்னு சொல்லியிருக்கு இங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும். ம். எல்லாரும் சொல்லுங்க பின்னாடி. பக்தியா மாமபி ஜானாதி யாவான்யஸ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். பகவானே சொல்றார் கீதையில, பக்தி மூலமாக தான் மக்கள் என்னை புரிந்து கொள்ள முடியும். வேற இன்னொரு ஞான மார்க்கமாகவோ யோகம், ஞானம், யோகம், கர்மம் இது மூலமா மக்கள் என்னை முழுசா புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் உபதேசங்கள புரிஞ்சுப்பாங்க. ஆனால் முழுசா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா பக்தி மார்க்கம் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ ஞானிகள் வந்து என்ன பண்றாங்க, தியானம் பண்ணி, சாஸ்திரங்கள்லாம் படிச்சு, தானாகவே பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அதனால பகவத்கீதை பகவான் சொல்றார், பகூனாம் ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. அப்புறம் வாசுதேவ சர்வமிதி. எத்தனையோ ஜன்மாந்தங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு புரிய வரும் பகவானை பத்தி. இப்போ யாராவது கேட்குறாங்க, மூக்கு எதுங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, இதான் மூக்குன்னு சொல்லுவேங்க. இவ்வளோ சரளமா சொல்லிட்டேங்க. நானே கண்டுபிடிக்க போறேன் மூக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இது மூக்கா? இல்ல. இது மூக்கா? இல்ல. இது மூக்கா? இல்ல. அப்படியே சுத்திட்டு ரொம்ப ஜன்மங்களுக்கு அப்புறமா இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் இதான் மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி அவங்க வருவாங்க. அது ரொம்ப சமயமாகும் அதுக்கு. ஒரு உதாரணம் குடுத்திருக்கு. பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றாரு. ஒரு மருமகன் அவன் வந்து அவனோட அ அ அவங்க பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். அவன் அந்த கிராமத்துக்கு வந்துட்டானா, ஆனா அவன் பொண்டாட்டியோட வீடு மறந்து போயிடுதான் அவருக்கு. அ எல்லா ஸ்ட்ரீட்டும் பார்த்தா ஒரே மாரி இருக்கு. அவனுக்கு தெரியலையாம். ஆனா யார்ட்டயும் கேட்கறதுக்கும் கொஞ்சம் சங்கோச்சமா இருந்ததாம். மக்கள் சொல்லுவாங்க, "என்ன பொண்டாட்டி வீடு தெரியாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அ அதனால என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு ஐடியா வந்துருச்சாம் அவனுக்கு. அவ மாமனாரோட பசு மாட்டுக்கெல்லாம் அங்கே புல்லு சாப்பிட்டுட்டு இருந்ததாம். அது ஒரு பசுமாட்டோட நான் வால பிடிச்சுட்டேன்னு சொன்னா, என்னை கூட்டு போயிடும் வீட்டுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வால பிடிச்சான். அத டைட்டா பிடிச்ச உடனே பசுமாடு பயந்து போய் வேகமா ஓடித்தான் அது. அப்படி ஓடும்போது அப்படியே இழுத்துட்டே ஓடித்தான் அது. அ என்ன என்ன ஆயிருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம் இல்ல? பாட் 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 பாட்ன்னு அடிச்சு, இங்க, அங்க, அங்கேலாம் அ எலும்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அ ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சாம். அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தானாம். அந்த பசுமாடு வீட்டுக்கு போய் நின்னுதாம். அப்ப பக்கத்துல உள்ள மக்கள்லாம் பார்த்தாங்களாம், இவன் வந்து மாடு திருடக்கூடிய திருடன். அப்படி நினைச்சு அவங்க ஒரு கையெல்லாம் கம்பெல்லாம் வச்சுன்னு அடிக்க வந்தாங்கண்ணா இவன. அப்ப மாமனார் ஓடி வந்து சொன்னானா, "இவன் தான் மருமகன் வந்திருக்கான். அடிக்காதீங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு கேட்டாராம், "என்னப்பா ஏன் இப்படி வந்து சேர்ந்த நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், "நானே கண்டுபிடிச்சிடலான்னு உங்க வீட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த பசுமாட்டோட வால பிடிச்சேன்" அப்படின்னாராம் அவரு. இந்த உதாரணம் ஏன் சொல்லியிருக்காருன்னா, பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர். ம். பக்தர்கள் வந்து தானா பகவானை பத்தி தேட மாட்டார்கள். குரு பரம்பரை போய் சேர்ந்து, குருவோட பேச்ச கேட்டு அதுக்கு ஏத்த மாரி அவங்க ஃபாலோ பண்ணி பகவானை அடைவார்கள். அதனால தான் வந்து இது வந்து அவரோக பந்துன்னு சொல்லுவோம். அவரோக பந்துனா, பகவானே பிரம்மாவுக்கு சொன்னார் ஞானம். பிரம்மா நாரதனுக்கு சொன்னார். நாரதர் வியாசதேவுக்கு சொன்னார். அதே மாரி பரம்பரால பிரபுபாத் புஸ்தகம் எழுதியிருக்காரு. அவரோட சிஷ்யர்கள் நம்மளுக்கு கத்துக் குடுக்குறாங்க. அவங்கள்ட்டயே நம்ம கத்துக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு மேற்பட்டு ஒரு அதிகாரிகள் இருக்காங்க, குரு இருக்காங்க. அவங்கள்ட்டயும் நம்ம கத்துண்டு, அத கடைபிடிச்சு நம்ம பகவானை அடைய முடியும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ம். இங்க வந்து சஹஜியான்னு சொல்லியிருக்கு. சஹஜியான்னா என்ன தெரியுமா? சஹஜியாக்கு வந்து குருவே வேண்டாமாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல யாருமே வரக்கூடாது. தேவையே இல்ல. நானே கிருஷ்ணரோட சம்பந்தத்தை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிருந்தாவனத்துக்கு போய் இவங்க சில பேர் வந்து அ இதையும் போட்டுக்கிறாங்க. இந்த மயில் தோகை போட்டுக்கிறாங்க. அ சில பேரு அம்மாக்கள் மாரி சாரியும் போட்டுக்கிறாங்க. இவங்கலாம் சஹஜியான்னு சொல்லுவோம். இந்த சஹஜியா மக்கள் வந்து இவங்களுக்கு இதுவே கிடையாது. அ ஞானம் கிடையாது அவங்களுக்கு. தானாகவே இமேஜின் பண்ணிப்பாங்க.
ஆனா, ஏன்னா அவங்களுடைய பகவான் மேல உள்ள பக்தி, பிரேமை வந்து ரொம்ப வாட் யூ கால் இட்? ஷாலோ. ஷாலோ மீன்ஸ் வாட் இஸ் எ ஷாலோ? நாட் ஷேடோ. ஷாலோ. மேலோட்டமானது. அவங்களுக்கு டீப்பா தெரியாது அவங்களுக்கு. அதனால 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாயாவாதிகள் வந்து குருவையே பகவானா ஏத்துக்கிறாங்க. அ. சஹஜர்கள் வந்து குருவே வேண்டாங்கிறாங்க. அந்த 2 மார்க்கத்தையும் விட்டுட்டு பக்தன் சொன்னா 2மே வேணும் நம்மளுக்கு. குரு அண்ட் கிருஷ்ணா. அதனால தான் பலராமையும் கிருஷ்ணரையும் சேர்ந்து நீங்க உங்க கோவில்ல நீங்க கிருஷ்ண பலராம் வொர்ஷிப். பலராம் ஆதி குரு. அ. கிருஷ்ணர் பகவான். 2 பேரும் நம்ம சேர்ந்து பூஜை பண்றோம். கௌர் நிதாய். அதுல கௌர் நிதாய்ல யாரு பகவான்? கௌரங்கா. அவர் பகவான். அவர் நித்யானந்தா குரு. அவன் குருவையும் கிருஷ்ணரையும் சேர்ந்து பூஜிக்கிறோம். யஸ்ய தேவே பரா பக்திர் யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனः. யார் வந்து குருவுடைய சரணடைந்து பகவானை பத்தி கத்துண்டு பகவானோட பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பகவான் கிடைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. இங்க பாத்தீங்களா, தியரிட்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது புஸ்தகங்கள் படிக்கும்பொழுது. ஆனா குருக்கு சேவை பண்ணி நம்மளுக்கு பிராக்டிகல் ரியலைசேஷன், சாக்ஷாத்கார், அ அனுபவம் கிடைக்கும். இங்க கீழ பிக்சர்ல காமிச்சிருக்கேன். ராமரும், லக்ஷ்மணனும் யாருக்கு சேவை பண்ணிருக்காங்க? விஸ்வாமித்திரனுக்கு. மேல காமிச்சிருக்கோம் கிருஷ்ண பலராம் யாருக்கு சேவை பண்ணிருக்காங்க? சந்திபாணி முனி. அவந்தி குருகுல். இந்த பிக்சர்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்ரீரங்கம் தான் இது. ஒரு தடவ வந்து சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துல வந்து சதுர்மாஸ் 4 மாசத்துக்கு தங்கினாராம். அப்ப அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒரு பிராமணன் வந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தான். அவனோட கண்லேருந்து கண்ணீர் மல்கி வந்துட்டு இருந்தான். அப்படி பார்த்துட்டு அந்த அப்போ வந்து சில வேற பிராமணர்கள் இருந்தாங்களாம். அவங்க வந்து பார்த்துட்டு இவன பத்தி கேலி பண்ணிட்டு இருந்தாங்களாம் அவங்க. இவனுக்கு வந்து சரியாவே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல ஸ்லோகங்கள்லாம். நாங்கலாம் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுவோம் ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கர்வமா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டு இவன்ட்ட கேட்டாராம், "என்னப்பா நீ படிக்கிறதுக்காக நீ பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கியே, அ என்ன படிச்சுட்டு இருக்கீன்னு?" கேட்டான். சொன்னாராம், "என்னோட குரு சொல்லியிருக்காரு, தினமும் நீ பகவத்கீதை படி" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு முழுசா படிக்க தெரியாது. இருந்தாலும் குருவோட ஆணைய எடுத்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாராம் அவர். பொண்ணோட கண்லேருந்து கண்ணீர் வருதே, இதுக்கு என்ன காரணம்? அப்படி கேட்டாராம். அவன் சொன்னானா, இந்த மாரி அ அந்த பகவத்கீதை தொட்டாலே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து பக்த வத்சலன், பக்த வத்சல கோவிந்தா. பகவான் வந்து கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு சுவாமி. இருந்தாலும் அவர் வந்து தேர ஓட்டுறாரு, தன்னுடைய பிரிய பக்தன் அர்ஜுனனுக்காக. அத பத்தி நெனச்சாலே என்னுடைய கண்லேருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபு சொன்னாராம், "உனக்கு கீதையோட சாரத்தை நீ புரிந்து கொண்டு விட்டாய்." அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அவன குளோரிஃபை பண்ணாராம். சொன்னாராம், இந்த மாரி யாருக்காவது 1000 டாக்டரேட்ஸ் வாங்கினாலுமே, அது ஒரு எந்த வேலைக்காகவும் கிடையாது. ஏன்னா, எத்தனையோ பேரு டாக்டரேட் கூட வாங்கிக்கிறாங்க பகவத்கீதையில. ஆனா, அவங்களுக்கு பக்தி கிடையாது. ஆனா, அது எப்படின்னா, ஒரு பாட்டிலுக்குள்ள தேன் இருந்ததுன்னா, வெளியிலேருந்து ஒரு அ தேனீ அ அதோட டேஸ்ட் கிடைக்குமா வெளியில உட்காந்துட்டு? கிடைக்காது. எப்ப நீங்க அத திறந்து விட்டா தான் நீங்க தேனோட ருசி தெரிய வரும். அதே மாரி பகவத்கீதையோட மர்மம் வந்து பக்தி தான். பக்தி மார்க்கத்து மூலமா நீங்க பகவத்கீதை படிச்சேன்னு சொன்னா, உங்களுக்கு பக்தியோட மர்மம் புரிய வரும். இல்லாட்டா புரியாது. அதாவது பிரபுபாத் ஒரு பகவத்கீதை உண்மை உருவியல்னு எழுதி அமெரிக்கா எப்ப கொண்டு போனாரோ, அதுக்கு முன்னாடி அ எ 800 பகவத்கீதை அ இதுக்கு டீக்கா எழுதினவங்கலாம் இருக்கான். ஆனா அமெரிக்கால லைப்ரரீஸ்ல அதெல்லாம் எத்தனையோ தூசி இருந்ததாம் அதுல. எப்பவாவது யாராவது ஒரு ஆசாமி எடுத்து திறந்து பார்ப்பானான்னு. அப்படி டஸ்ட் பண்ணிட்டு படிக்க வேண்டியிருக்குமா. ஆனா பிரபுபாதோட பகவத்கீதை அமெரிக்காவுக்கு எப்ப போச்சோ, 4 வருஷத்துக்குள்ள அமெரிக்கால உள்ள பசங்கள்லாம் வந்து தோத்தி குர்தாலாம் போட்டுட்டாங்களாம். பொண்கள்லாம் வந்து சாரி போட்டுட்டாங்களாம். மிருதங்கத்த வாசிச்சுட்டு, நடனம் ஆடிண்டு, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, யார் வந்து அ அ அமெரிக்கால பசுமாட்டு அ மாംசத்தை சாப்பிடக்கூடிய மக்கள் கூட இப்போ ஆனியன், கார்லிக்கும் விட்டுட்டாங்களாம் அவங்க. ஏன்னா பூண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் விட்டுட்டாங்களாம் அவங்க. யாரு சாராயத்த குடிச்சுட்டு இருந்தாங்களோ, அவங்க பசுமாட்டு பால் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த மாரி. ம். ஸோ இந்த மாரி வந்து அவ்வளோ பெரிய வித்தியாசம் எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னா, சரியான ஞானம். பிரபுபாத் சொன்னாரு, என்னோட பகவத்கீதையோட உண்மை அறிவியல் தாத்பரியம் எப்படின்னு கேட்டா, சூரியன் ஆகாசத்துல தெரிஞ்சுனா எப்படி தெரியும்? அது மாரி உண்மையை தான் நான் சொல்லியிருக்கேன்.
ஆ, அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து எப்படி அர்ஜுனன் பகவானை ஏத்துனானோ, அதே மூடுல யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புரிய வரும் சாஸ்திரங்கள். ம். ரெகுலர்லி தினமும் படிக்கணும். ஆ, ஆ, தினமும் அதோட அபியாசம் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அதோட லாபம் கிடைக்கும். அ. எப்படி நம்ம யுத்தத்துக்கு போனோம்னா, நம்ம வந்து ஆயுதத்த எடுத்துட்டு போனோம். அதே மாரி இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழறதுக்கு ஒரு ஆயுதம் பகவத்கீதை நம்மளுக்கு. ம். ஆ. இதே மாரி சுகதேவ் கோஸ்வாமி பேசிட்டு இருக்காரு இங்க. யார்கிட்ட? பரீட்சித் கிட்ட. ஒரு லீலைய சொன்னாராம் அவரு. பரீட்சித், ஒரு காளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூத்துக்கணக்கான ஆ ஹூட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? ஹூட்ஸ். ஆ, தலை தானே அது? ஆமா. ஆ, நூத்துக்கணக்கான தலைகளோட ஒரு பாம்பு இருந்ததாம். அது பேர் என்ன? காளியா. அந்த காளியா வந்து யமுனாக்கு வந்திருந்து கிருஷ்ணர் நடனம் ஆடி அத விரட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்லோகத்துல முடிச்சுட்டாராம் அவரு. பரீட்சித் சொன்னாராம், "சுகதேவரே, 7 நாளைக்கு நான் சாப்பிடல, தீர்த்தம் குடிக்கல, தூங்கல அப்படின்னு நெனச்சு, நீங்க சொல்லக்கூடிய லீலைகள வந்து சின்னதாக்கிடாதேங்க. விஸ்தரித்து சொல்லுங்க." ம். அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அவரு. அதாவது உற்சாகம். அவ்வளவு உற்சாகத்தோட கேட்டாங்களாம். ம். இப்பல்லாம் சில டைம் நான் அமெரிக்கால டிராவல் பண்ணும்போது ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நான் கேட்டேன், "பாகவதம் கிளாஸ் எத்தன எத்தன நிமிஷத்துக்கு பேசட்டும்? 1 மணி நேரமா? 1 1/2 மணி நேரமா?" அவங்க கேட்டாங்க. 20 நிமிஷம் அப்படின்னாங்க. "அப்படியா? 20 நிமிஷத்துல பேசணுமா?" அவங்க சொன்னாங்க, "ஜெயரத மாதவா அண்ட் பிரேயர் 5 நிமிஷத்துல முடிச்சிருங்க. 10 நிமிஷம் கிளாஸ் பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் கொஸ்டின் ஆன்ஸர். 20 நிமிஷம் அவ்வளவுதான்." மக்கள்லாம் இப்போ ஓட்டம் ஓடின்ட்டு இருக்காங்க. ம். ஆ, டைம் இல்ல மக்கள்ட்ட. ஆனா பரீட்சித் வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு தயார். 7 நாளைக்கு 7 சேர்ந்து இந்த மாரி உற்சாகம் கேட்கறதுக்கு. இன்னொன்னு வந்து பரீட்சித் என்னன்னா, ரொம்ப தியானத்தோட கேட்டானாம் அவன் பாகவதம். சுகதேவ கோசாமி சொன்னாராம், அகாசுன்னு ஒரு பெரிய பாம்பு இருந்தது. அந்த பாம்போட வாய்க்குள்ள எல்லா கோபர்கள் போயிட்டாங்க. கிருஷ்ணரும் போனாரு. வாய மூடிருச்சு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அந்த அகாசுரனை கொன்னு விட்டார். அதுக்கப்புறமா பசங்கள்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா, 1 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க அந்த லீலைலாம் பத்தி அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் அந்த சாப்டர. அப்ப பரீட்சித் இம்மீடியட்டா கேட்டாராம், "ஏன் 1 வருஷத்துக்கு அப்புறமா சொன்னாங்க? அ அம்மா, அப்பாட்ட. அன்னைக்கே ஏன் சொல்லல?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அப்ப சுகதேவ கோஸ்வாமி கண் மூடி, அப்படியே ஒரு சமாதியில போயிட்டாராம் அவரு. எல்லாரும் மக்கள் பார்த்தாங்க, நான் என்ன கேள்வி கேட்டு தப்பான கேள்வி கேட்டாரா ஏதாவது? இதுல கேட்டதுல என்ன தப்பு? எல்லாரும் நெனச்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப எல்லாரும் கர்த்தாலாம் எடுத்துன்னு கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராம, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே. ராம ராம, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஹரே ராம, ஹரே ராம, ராம. அந்த மாரி அந்த ரொம்ப பிரமாதமான கீர்த்தன் நடந்தது. அவர் கண்ண திறந்துட்டாரு. அ அப்போ அவர் சொன்னாராம் பரீட்சித், நீ கேட்ட கேள்வினால எனக்கு இன்னொரு லீலை ஞாபகம் வந்துருத்து. அந்த 1 வருஷத்துல என்ன ஆச்சுன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு பரீட்சை பண்றதுக்காக பிரம்மா அவருடைய கன்னுக்குட்டிகளையும், கோபர்களையும் திருடி ஒரு குகையில போட்டுட்டு 1 வருஷமா அந்த லீலை நடந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ அந்த லீலை நான் சொல்லப் போறேன் உனக்கு. என்ன லீலை அது பேரு? பிரம்ம விமோகன லீலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நீ இந்த கேள்விய நீ கேட்கலன்னு சொன்னா இந்த லீலை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் நான். நீ கேட்டனால இன்னொரு ஒரு லீலை கிடைச்சிருது இல்லையா? அதனால வந்து நம்ம கிளாஸ் எவ்வளவு தியானத்தோட நம்ம கேட்கிறோமோ, ம், அவ்வளவு நம்ம முன்னேற முடியும். தியானத்தோடயும் கேட்கணும், உற்சாகத்தோடயும் கேட்கணும். பரீட்சித் மாதிரி. ம். அதான் ஈகர்னஸ் இஸ் த கீ.
அண்ட் அதோட ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க பாகவத மகாத்மியத்துல படிப்பேங்க நீங்க. 2 பசங்க இருந்தாங்க. அவங்க ப அண்ணன், தம்பி. அண்ணன் பேரு கோகர்ணன் பேரு. தம்பி பேரு துந்துகாரின்னு பேரு. துந்துகாரி ரொம்ப பெரிய பாப்பி. அ ஒரு 5 விபச்சாரிகள், வேஷ்யாக்கள் என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல சொல்லுவாங்க, வேஷ்யான்னு சொல்லுவாங்க. ஆமா. வேஷ்யான்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சம்பந்தம் இருந்தது அவனுக்கு. ஒரு நாளைக்கு அந்த வேஷ்யாக்கெல்லாம் சொன்னாங்களாம் அவன்ட்ட, "நீ வந்து ராணியோட நகை நட்டெல்லாம் கொண்டு வரலன்னு சொன்னா, நாங்க உன்னோட வாழ மாட்டோம். நாங்க விட்டுட்டு போயிடுவோம்" அப்படின்னாங்களாம். அவன் வந்து ராஜாவோட மகளுக்கு போய், ராணியோட எல்லா நகை நட்டையும் கொண்டு வந்துட்டானாம். கொண்டு வந்து குடுத்தானாம் அந்த வேஷ்யாக்கள்ட்ட. எல்லாரும் போட்டுன்ட்டாங்களாம் உடம்புல. போட்டுட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். இவன ராஜா பிடிச்சு ஜெயில்ல போட்டாங்கன்னா, நம்மளையும் ஜெயில்ல போட்டுருவாரு. அதனால இவன கொன்னு போட்டுருவோம். கொன்னு போட்டு நம்ம இன்னொரு ஊருக்கு போயிடுவோம். அப்படி சொல்லிட்டு அவன கொன்னுட்டு அங்க போயிட்டாங்களாம் அவங்க. ஏன்னா உயிரோட கொன்னனால இவன் பிசாசு ஆயிட்டானாம் அவன். பிசாசாயி ஒரு மரத்துல தொங்கிட்டு இருந்தானாம். அப்போ இவனோட அண்ணா வந்து படிக்கிறதுக்கு போனான். இந்த கார்டன்ல வந்து ஏதோ புஸ்தகம் படிக்கிறதுக்காக. அப்போ மேலேருந்து கத்துனானாம். அ அ "என்னைய காப்பாற்றுங்கள். அண்ணா, அண்ணா காப்பாற்றுங்க." "யாருடா?" அப்படின்னு கேட்டானாம். அவனோட தம்பி தான். பிசாசு ஆயிட்டேனா, "நீ பாரதத்துல வந்து வேற வேற தீர்த்த தீர்த்த ஸ்தானங்களுக்கு போய் கேளு. எப்படி எனக்கு விமோசனம் கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு போய் கேட்டப்ப எல்லாரும் சொன்னாங்களாம், "பாகவதம் படிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. பாகவதம் நீங்க படிச்சீங்கன்னா, உங்களோட தம்பிக்கு பிசாசு உடல்லேருந்து அவ அவ அவருக்கு வ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்துக்கு வந்து ஒரு பாகவத கதா வச்சாராம் 7 நாளைக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்களாம். அப்போ அவன் தம்பிக்கு உட்கார்றதுக்கு சீட்டு போட்டா உட்கார முடியாது அவனால. ஏன்னா பிசாசு இல்லையா? அதனால ஒரு ஒரு மூங்கில், மூங்கில் தெரியும்ல? மூங்கில் போட்டு விட்டானாம். அதுக்குள்ள உட்கார்ந்துட்டானாம் அவன். முதல் நாள் கிளாஸ் முடிஞ்சுதாம். அப்படி ஒரு மூங்கில் உடைஞ்சு போயிடுச்சாம் கொஞ்சமா. 2ஆம் நாளைக்கு 2வது உடைஞ்சிருச்சாம் அந்த மாரி. அந்த மாரி 1, 2, 3 7ஆம் நாளைக்கு முழுசும் மூங்கில் உடைஞ்சு விழுந்துருச்சாம். அப்போ வைகுண்டத்திலேருந்து ஒரு வைகுண்ட லோகத்திலேருந்து ஒரு வைகுண்ட விமானம் வந்துதாம். எல்லாரும் நெனச்சாங்களாம், அந்த அண்ணன் வந்து கோகர்ணன் அ பெரிய ஞானி, பெரிய பக்தன். அவன தான் கூட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வைகுண்டவாசிகள்லாம் சொன்னாங்களாம், "நாங்க துந்துக்காரி எடுத்துட்டு போறதுக்கா வந்திருக்கோம்" அப்படின்னாங்களாம். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அ அந்த துந்துக்காரியுமே தன்னுடைய அண்ணன் கோகர்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அவன் புகழை பாடிட்டு, ரொம்ப அவனுக்கு தன்னுடைய அ அ என்ன சொல்லுவாங்க? கிராட்டிட்யூட் நன்றி. நன்றிய தெரிவிச்சுட்டு, அப்புறம் அந்த வைகுண்ட விமானத்தில உட்காந்து வைகுண்டத்தை நோக்கி போனானாம் அவன். போனதுக்கப்புறம் மக்கள்லாம் கேட்டாங்களாம், "நாங்களும் பாகவதம் கேட்டோம் 7 நாளைக்கு. உங்க தம்பியும் கேட்டாரு. அவனுக்கு வைகுண்ட பதவி எங்களுக்கு ஒண்ணும் கிடையாதா எங்களுக்கு?" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், "வந்து 7 நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேங்க. இன்னைக்கு நடுவுல சில டைம் நீங்க சொல்லுவீங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக போவேங்க. போனா 1 மணி நேரம் கழிச்சு வருவேங்க. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு அட்டெண்ட் பண்ணீங்க, இன்னொரு நாளைக்கு அட்டெண்ட் பண்ணல. இல்லையா? அ. சில பேர் சொன்னாங்க, நாங்க 1க்கு போனோம், 2க்கு போனோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால நீங்க தியானத்தோட நீங்க கேட்கல அப்டின்னாராம். இவங்கலாம் சொன்னாங்களாம், சரி, சரி திருப்பி ஒரு தடவ வைங்க நீங்க அதே மாரி பாகவதம்னாங்க. இந்த தடவ ரொம்ப தியானத்தோட கேட்போம். 2வது தடவ வச்சாராம். அ அதே மாரி ஆயிரக்கணக்கானவங்களும் வந்துட்டாங்களாம். இந்த தடவ யாருமே தீர்த்தம் குடிக்க கூட போகலையாம். எல்லாரும் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துட்டாங்களாம். வந்து உட்காந்துட்டாங்க நோட் புக், பென்னெல்லாம் வச்சுட்டு. எல்லாரும் தியானத்தோட கேட்டு அப்ப வந்து எல்லாரையும் கூட்டு போறதுக்காக ஆயிரக்கணக்கான விமானங்கள் வந்து எல்லாரும் வைகுண்டத்தை அடைந்தார்கள். அப்படின்னு சொல்லிட்டு பாகவத மகாத்மியத்துல சொல்லியிருக்கு. அதனால தான் அர்ஜென்சி. நம்மளுக்கு என்ன ஆயிடுறது இந்த உலகத்துலன்னா, நம்மளுக்கு கிருஷ்ண பவனாமிர்தம் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப சூரத்தனம்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆரம்ப சூரத்தனம்னா ஆரம்பிக்கிறது ரொம்ப வேகமா ஆரம்பிப்போம். தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. 16 மலையும் பண்டுவோம். அ குரு மகாராஜோட அ சரண் எப்படி அடையறது அப்படிங்கிற மாரி ஒரு ஆசைலாம் ஏற்படுது. ஆனா தீட்சை வாங்கிட்டு ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா கொஞ்சம் வேற வேற ஆசாபாசங்கள்லாம் வந்துருது. நம்ம குருவ மறந்து போயிடுறோம். அ பகவானே மறந்து போயிடுறோம் அந்த மாரி. அதனால தான் வந்து ஒரு அர்ஜென்சி வேணும். உதாரணத்துக்கு நீங்க ட்ரெயின்ல போயின்ட்டுருக்கீங்க. அ உங்களோட ஒரு லக்கேஜ் பெர்த் மேல இருக்கு.
இன்னொரு லக்கேஜ் சீட்டுக்கு கீழே இருக்கு. அங்க கையில லேப்டாப் பேக் இருக்கு. வச்சுட்டு இருக்கேங்க. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. ட்ரெயின்ல யாரோ பாம் பிளாஸ்ட் பண்ண போறாங்க. எல்லாரும் இறங்கிடுங்க ட்ரெயின்லேருந்து. நீங்க எந்த பேக் எடுத்துட்டு போவாங்க? 3 பேக்ல. கை பேக் மட்டுமா? நம்ம கை பேக்குமே எடுத்துட்டு போவோமாங்கிறது டவுட் தான். இம்மீடியட்டா விண்டோல வந்து எமர்ஜென்சி விண்டோ இருந்தா அங்கேருந்து குதிச்சுருவோம் நம்ம வெளியில. இல்லையா? அப்ப வந்து நம்மளோட இதெல்லாம் பத்தி யோசிக்க போறதில்ல நம்ம. அதே மாதிரி நம்ம வந்து சூரியன் உதயமாறான் கார்த்தால, சாயங்காலம் அஸ்தமனம் ஆகுது சூரியன். அந்த அதுலேருந்து ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையிலேருந்து கட் ஆயிடுது. ஒரு கேலண்டர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்படின்னு ஒவ்வொரு பேரு கிழிப்போம் நம்ம தினம். பார்த்துருக்கீங்களா? இங்க தமிழ்நாடுல இருக்கா அது? ஆ. 31ஆம் தேதி டிசம்பர் என்ன ஆகும்? எல்லாமே முடிஞ்சிடும் அது. ஒண்ணுமே இருக்காது. அதே மாரி நம்ம வாழ்க்கையில தினமும் ஒவ்வொரு நாள் கட் ஆயின்ட்டு இருக்கு. அப்படிங்கிறது யாரு ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, ஆயுர்ஹரதி வைபும்சாம் முத்யம் மஸ்தம் செய்யன்னசௌ தஸ்ய ரிதேய க்ஷணோ நீத உத்தம ஸ்லோக வார்த்தையா. யார் வந்து பகவானை பத்தி தினமும் படிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு சரீரத்தை இழக்கும் பொழுது, அவங்களுக்கு இந்த வைகுண்ட பதவியை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆ இந்த மாரி எப்படி நம்ம சாப்பிடுறோமோ, ஒரு அன்போட அந்த மாரி நம்ம கேட்கணும் பாகவதம் சொல்லியிருக்கு. இதுதான் இங்க ஆன்மீக வாழ்க்கைன்னு சொன்னா, சுவாத்தியாய் சாஸ்திரங்களை படிக்கிறது, சாதனா நாம ஜபம் பண்றது, சேவை புரியறது, சதாச்சார் அப்படின்னு சொன்னா நல்ல நடவடிக்கைகள் பக்தர்களோட யாரு நம்மளை சீனியர், ஈக்குவல், ஜூனியர் அவங்களோட எப்படி நம்ம அ சம்பந்தம் வச்சுக்கணும். வைஷ்ணவ சங்கத்துல ரெகுலரா வருது. இதான் ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர். ஸோ இது வந்து பாகவதத்தை கேட்கறத பத்தி பேசணும் அப்போ. அ. நம்ம குருட்டேருந்து நம்ம பாகவதத்தை கேட்டுக்கிறோம். கேட்டதுக்கப்புறம் 2வது என்னன்னு கேட்டா, சேவை புரியறது. ம். யார் இது? கிருஷ்ணா அண்ட் சுதாமா. யாஹ்! அவங்க 2 பேரும் ஒரே குருகுலத்துல படிச்சாங்க இல்லையா? இது சம்ஸ்கிருத ஸ்லோகம். இங்கிலீஷ்ல காமிக்கிறேன். இங்கிலீஷ் பரவாயில்லையா? இங்கிலீஷ்? எல்லாரும் சொல்றீங்களா எல்லாரும்? வயம் விருஷம் தத்ர மகாநிலாம்புபேர் நிகன்யமானா மகுரம்பு சம்ப்ளவே दिशो विदन्तोत परस्परं वने गृहीतहस्ताः परिबभ्रिमातुराः. பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, வயம் ஹே சுதாமா, நீயும் நானும் குருகுலத்துல படிச்சப்போ, ஒரு தடவ குருமாதா நம்மளுக்கு வந்து காட்டுக்கு போய் விறகை வெட்டி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவை குடுத்திருந்தாங்க. நம்ம காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வரும்பொழுது, விருஷம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு மழை பொழிந்து, அது ஒரு நதி மாரி ஓடின்ட்டு இருந்தது தண்ணீர். ம். அதுல நம்ம 2 பேரும் மூழ்கி போயின்ட்டு இருந்தோம். அ. அப்ப நான் உன்னைய கூப்பிட்டேன். "சுதாமா, சுதாமா" அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் "கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு" என்னைய கூப்பிட்டுட்டு இருந்த. "திஷோ அபிதந்தோ" அப்படின்னா, நம்ம திசையே மறந்துட்டோம். எந்த திசையில வந்தோம், எங்கே போனோம் புரியவே இல்ல. இருட்டா இருந்தது ராத்திரியில. பயந்து போயிட்டோம் 2 பேரும். அப்ப வந்து நான் உன்னை கண்டுபிடிச்சுட்டேன். நீ என்னைய கண்டுபிடிச்சுட்ட. அப்ப 2 பேரும் நம்ம கைய பிடிச்சுன்ட்டோம். இந்த மாரி. இந்த இந்த பிக்சர்ல பாருங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து சுதாமாவோட கைய பிடிச்சுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு கையில அவங்க என்ன வச்சுட்டு இருக்காங்க? விறகு வச்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன புரிய வருதுன்னா, நம்ம வைஷ்ணவர்களோட சமூகத்துல வாழும்போது நம்மளுக்கு வந்து வைஷ்ணவ தோழர்கள் தேவை. அ அதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, எப்படி வந்து 2 பேரும் என்கரேஜ் பண்ணா அ கிருஷ்ணர் வந்து சுதாமாவ என்கரேஜ் பண்ணாரு. சுதாமா கிருஷ்ணருக்கு என்கரேஜ் குடுத்தாரு. அ என்ன சொல்லுவாங்க என்கரேஜ்மென்ட் தமிழ்ல? உற்சாகம். உற்சாகம் குடுத்தாங்க. ஆனால் குருவோட சேவையை அவங்க மறக்கவில்லை. அ ஒரு கையில விறகு பிடிச்சுட்டு இருக்காங்க, குரு சேவா. இன்னொரு கையில கைய பிடிச்சுட்டு இருக்காங்க வந்து பிரீத்தி லக்ஷணம். அ வைஷ்ணவனுக்கு நடுவுல வந்து
ஒரு பிரேமை இருக்கணுங்கிறது ரொம்ப தேவை. எப்படின்னா உங்க வீட்ல வந்து உங்களுக்கு அண்ணா, அக்கா, தங்க, தம்பி இருந்தாங்கன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க, சேர்ந்து வாழுறேங்க. இப்போ பாரதத்துல வந்து ஒரு வீடுன்னு சொன்னா, அம்மா, அப்பா, குழந்தைலாம் சேர்ந்து வாழுறாங்க சந்தோஷத்தோட. அதே மாதிரி வைஷ்ணவ சமூகத்துல நம்ம வைஷ்ணவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அ ஏன்னா, நம்ம எல்லாரும் ஒரே திசையில பகவானை நோக்கி போயின்ட்டு இருக்கோம். பகவானை அடையணும்னு சொன்னா, வி நீட் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் அதர் டிவோட்டீஸ். ம். நீங்க வந்து உங்க கம்பெனில போய் சொல்லுங்க யார்ட்டயாவது, அ உங்க ஃப்ரெண்ட் கேட்பான், "ஏன் இப்படி தூங்குற கம்பெனில?" அப்படிம்பாங்க. நீங்க சொல்லுங்க, "காத்தால சீக்கிரம் எழுந்துட்டேன். அ 4 மணிக்கு எழுந்துட்டேன்." அவன் என்ன சொல்லுவான்? "இவ்வளோ சீக்கிரம் நான் தான் 8 மணிக்கு தான் எழுந்தேன். நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமா எழுந்துக்கிற?" அப்படிம்பான் அவன். அ ஆனா நீங்க பக்தர்கள்ட்ட போய் சொல்லுங்க, "எனக்கு தூக்கம் வருதுன்னு" சொன்னா, அவங்க என்ன கேட்பாங்க? "ராத்திரி எத்தன மணிக்கு தூங்கினீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, "11:30க்கு தூங்கினேன்." "ஏன் 11:30க்கு? 10 மணிக்கு முன்னாடி தூங்கிடுங்க." அப்படிம்பாங்க. அதனால தான் பக்தன்ட்டேருந்து வரக்கூடிய அட்வைஸ், வெளி உலகத்துல உள்ள மக்கள்ட்டேருந்து வரக்கூடிய அட்வைஸ் 2ம் கிடையாது. ரொம்ப டிஃபரன்ஸு. அதனால நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு யார்ட்ட வேணும் நம்மளுக்கு? பக்தர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் நம்மளுக்கு. அதனால இது மட்டும் இல்ல. இப்ப 2 பேரும் சேவை புரிஞ்சு தன்னுடைய குருவுக்கு சந்தோஷப்படுத்தி குரு என்ன சொல்றாரு? "அஹோ ஹே புத்திரகாயூயம் அஸ்மதர்த்தே அதி துக்கிதாः ஆத்மா வை பிராணினாம் பிரேஷ்டஸ்தமனாத்ருத்ய மத்பராः." குரு சொல்றாரு, சந்திப்பாணி முனி, "சுதாமா, கிருஷ்ணா, நீங்க 2 பேரும் உங்களுடைய தன்னுடைய உடம்பையும் மறந்து குருக்காக நீங்க சேவை புரிஞ்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து புகழ் பாடுறார். நீங்களும் கேட்டிருப்பீங்க, "அருணி, அருணி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இல்லையா? அருணியோட குரு சொன்னாராம், வெள்ளம் மாரி வந்துருதுப்பா தண்ணீர். அத நீ தடுக்கணும். இல்லாட்டா அந்த ஃபீல்டெல்லாம் வந்து அந்த அ செடிகள்லாம் இதா அழுகி போயிடும்." அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஓடி போய் பார்த்தானா, பயங்கரமா வெள்ளம் வேகமா வந்துட்டு இருந்தது. அத தடுக்கவே முடியலையாம் அத. தன்னுடைய உடம்பையே சாய்த்து உடம்பையே போட்டு அத பிளாக் பண்ணி, அவனோட உடம்பு வந்து சில்லுன்னு போயிடுச்சாம் அப்படியே. குரு வந்து பார்த்தப்போ ரொம்ப புகழ் பாடினாரு அருணிக்கு. அதே மாதிரி கிருஷ்ண சுதாமாவோட சேவையை பார்த்து அவர் புகழ் பாடுறார். ம். துஷ்டோஹம் வோ த்விஜஸ்ரேஷ்டாः சொல்லுங்க. சத்யாः சந்து மனோரதாः சந்தாம்சி அயாத்தயாமானி பவந்திஹ பரத்ர ச. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா குரு? உங்களுடைய சேவை மூலமா நான் ரொம்ப திருப்தியை அடைந்தேன். உங்களுக்கு 2 வரம் குடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு வரம் என்னன்னு கேட்டா, சத்யா சந்து மனோரதா. உன்னுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகட்டும் அப்படின்னு ஒரு வரம். 2வது வரம் குடுக்கிறார். சந்தாம்சி அயாத்த யாமானி. நீங்க எந்த ஞானத்தை என்னுடைய ஆசிரமத்தில கத்துனீங்களோ, அந்த ஞானம் உங்களுக்கு வாழ்க்கை முழுசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். அதாவது இந்த உலகத்தில வந்து ஃபு அ பூ இருக்கே, காத்தால ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாயங்காலம் வாடி போயிடும். அதே மாரி சில பேர் வந்து கிருஷ்ணமாராமரத்த ஆரம்பிக்கும்பொழுது ரொம்ப சுரத்தனத்தோட ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறமா டல் ஆயிடுவாங்க. ஒரு சண்டே வருவாங்க, 4 சண்டே வரமாட்டாங்க. ம். அப்படி இருக்கு. சில டைம் எப்பாவது பார்த்தீங்கன்னா, கேளுங்க அவன்ட்ட, "என்னங்க எப்படி எப்படி போயின்ட்டு இருக்கு ஆன்மீக வாழ்க்கை?" சொன்னா, "16 மாலை முடிச்சிடுறேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா. வேற வேற கோவிலுக்கெல்லாம் வர்றதுக்கு டைம் கிடையாது. ப்ரோக பக்தி விருட்ச ப்ரோகிராம்க்குலாம் போறதுக்கு டைம் கிடையாது." அப்படிங்கிறாங்க. டல் ஆயிடுறாங்க. ஏன்னா, பௌதிக வாழ்க்கையில அவங்களோட ஆர்வமும், ருச்சியும் இன்க்ரீஸ் ஆயிடுது. அதனால இவர் என்ன ஆசீர்வாதம் குடுக்குறாருன்னா, நீங்க 2 சிஷ்யர்களுக்கும் உங்களுக்கு வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு அ இந்த மாரி கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்ல உங்களுக்கு ருச்சி இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயுமே 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 60 வருஷமா வாழ்க்கை முழுசும் அதே கம்பீரத்தோட நம்ம அ பிராக்டிஸ் பண்ணினோம்னு சொன்னா ரொம்ப பாக்கியசாலிங்க. இது வந்து குருவோட ஆசீர்வாதம் தான் அது. அந்த குருவோட ஆசீர்வாதத்தை அ அ கிடைக்கணும்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து சேவை புரிஞ்சு அவருக்கு சந்தோஷத்தை குடுக்கணும். அ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சுதாமாவட்ட ஞாபகப்படுத்துறாரு அவருக்கு, குருகுலத்தை பத்தி. அ ஆமா. இந்த மாரி பகவான் அப்ப அர்ஜுனன் சேவை புரிஞ்சான் பகவானுக்கு. ஒரு சாரதி ஒரு யுத்தத்தை பண்ணி பகவான் சொன்னாரு, இந்த மாரி நீ யுத்தம் புரிஞ்சு, தர்ம யுத்தத்தை எனக்காக நீ புரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினான் பகவானுக்காக. ம். இந்த மாரி சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்புரியில வாழ்ந்தப்ப,
பக்தர்களோட இந்த மாதிரி சங்கீர்த்தனத்தில் பங்கேற்கின்றார். அப்புறம் குண்டிச்சா மந்திர் மார்ஜனில் அவரும் சேவை புரிஞ்சார். எல்லா மக்களோட சேர்ந்து தானுமே இந்த மாதிரி கோவிலை கிளீன் பண்ணுறதுல சேவை புரிஞ்சார் தானுமே. அதே மாதிரி பிரதாபருத்ரன் ராஜா தான், ராஜாவாக இருந்தான் அவன் ஒடிசாக்கு. இருந்தாலும் அவனுமே ஒரு என்ன சொல்லுவாங்க ப்ரூம்ஸ்டிக் குப்பை நான் தொடப்பக்கட்டை கையில் எடுத்துட்டு ஒரு தடவை ஒரு இஸ்கான் கோயிலில் வந்து ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டாங்க. அந்த எம்எல்ஏ வந்துட்டார், ஒரு 7-8 பேரோட சேர்ந்து வந்துட்டார் ரத யாத்திராக்காக. 1 மணிக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போனாங்க அவரை மேலே. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். ஏன்னா அவரை உட்கார வச்சு அவரோட அசிஸ்டண்ட்லாம் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு பேச சொன்னாங்க. 5 நிமிஷம் எல்லாம் பேசினாங்க. பேசினதுக்கப்புறமா இறங்கி வந்தாங்க. தேங்காய் உடைக்க சொன்னாங்க, உடைச்சாங்க. அப்புறம் இந்த தொடப்பக்கட்டையை கொடுத்தாங்க கையில். அவர் பயந்து போயிட்டார். அவர் திருப்பி பார்த்தாரு அந்த ஆசாமிகள்கிட்ட, என்னப்பா அது தொடப்பக்கட்டி கொடுக்குறாங்க கையில். அவங்களுக்கும் தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லைங்க எடுத்துக்காங்க, யாராவது ஃபோட்டோ எடுத்துருவாங்க, எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு புரியலை. அப்புறமா வந்து அவர் சொன்னார், அர்ஜென்ட்டாக நான் போகணும், இப்போ எங்கேயோ போகணும், லேட் ஆகிடுச்சு எனக்கு சொல்லி வெளியே போயிட்டார். அடுத்த வருஷம் இந்த இஸ்கான் கோயில் மக்கள் போனாங்க அவர்கிட்ட கேட்கறதுக்காக. அவர் சொன்னார், மத்தியானம் கூப்பிடாதீங்க, நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டார் வரத்துக்கு. ஆனால் இந்த ஆசாமிக்கு அவருக்கு தெரியாது, ஜெகநாத் புரியில வந்து ஒரு புருஷோத்தம்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தானா. அந்த புருஷோத்தம் ராஜா வந்து ஒரு தடவை தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ராஜாவோட சண்டை போட்டு அவனே தோக்க அடிச்சானா. தோக்க அடிச்சப்போ காஞ்சிபுரம் ராஜா என்ன சொன்னான்னு சொன்னா, நான் வந்து என்னுடைய பொண்ணை உங்களுக்கு கல்யாணத்தில் கொடுத்துட்றேன், நீங்க சந்தோஷமா இருங்க, நம்ம சண்டை போட்டிக்கிறதுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஒத்துன்ட்டானா. அவன் புரி ராஜா புருஷோத்தம் சரின்னு சொல்லிட்டு. அப்போ புரி ராஜா சொன்னாலும் ரத யாத்திரை வரப்போகுது, ரத யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்க வாங்க ரத யாத்திராக்குன்னு அப்பாவையும் பொண்ணையும் கூப்பிட்டாரான் அவர். அப்போ புருஷோத்தம் ராஜா வந்து இந்த ரத யாத்திரா முதல் நாளைக்கு நடக்கிறத ஆரம்பிச்சுதான். அப்போ இந்த காஞ்சிபுரம் ராஜா கொஞ்சம் பிஸி ஆயிட்டானா. அவன் மந்திரியை அனுப்பிச்சானா, மந்திரியையும் தன்னுடைய பொண்ணையும் அனுப்பிச்சாரான். அவங்க போயிருந்தாங்க பார்க்கறதுக்கு. பார்த்தா புருஷோத்தம் ராஜா இந்த மாதிரி கையில் ஒரு தொடப்பக்கட்டை எடுத்து கிளீன் பண்ணானா அந்த ரதத்துக்கு முன்னாடி. அதை பார்த்துட்டு மந்திரிக்கு ரொம்ப ஆச்சரியமா, என்னடா இது, நம்ம ராஜாவோட பொண்ணை இவருக்கு கல்யாணத்துக்கு கொடுக்க போகிறோம், இவனை தொடப்பக்கட்டையை வச்சுன்னு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான், எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி காரியம் பண்ணுவான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டாங்களாம் இம்மீடியட்டாக அவங்க. அப்புறம் போய் ராஜாட்ட சொன்னானா. அப்புறம் ராஜா சொல்லிட்டாரான், என்னோட பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன் அவனை கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு. திருப்பி சண்டை வந்துருச்சான். ஆனால் 2வது சண்டையில் வந்து புருஷோத்தம் ராஜா தோத்து போயிட்டாரு. திருப்பி போனதுக்கப்புறம் ஜெகநாத்புரிக்கு போகும்போது அப்போதான் அவருக்கு தெரிய வந்தது, ஜெகநாதோட பர்மிஷன் இல்லாமல் போயிட்டாரான் அவர் யுத்தத்துக்கு. திருப்பி ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு 2வது சண்டை போட்டால் காஞ்சிபுரம் ராஜாவை டிஃபீட் பண்ணிட்டாரு, தோக்கடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா, அந்த ராஜா சொன்னானா, புரியோட ராஜா புருஷோத்தம், உங்களோட பொண்ணுக்கு வந்து இப்போ ஷீ இஸ் ஒன்லி ஃபிட் டு மேரி அ ஸ்கேவெஞ்சர். அதாவது யார் வந்து குறவன் இருக்கான் இல்லையா, குறவனோட தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து நான் பகவானுக்கு சேவை பண்ணிருந்தேன், நீங்கள் அவமானிச்சேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் அந்த மந்திரி ரொம்ப புத்திசாலியாம். அவர் என்ன பண்ணாராம், 1 வருஷம் வெயிட் பண்ணாராம். அடுத்த வருஷம் ரத யாத்திராவில் வந்து புருஷோத்தம் ராஜா அந்த தொடப்பக்கட்டை எடுத்து பண்ணும்போது இம்மீடியட்டாக அந்த பொண்ணை கூட்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் கல்யாணம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறமா அவங்க 2 பேருக்கு பிறந்த பையன் பேர் என்ன, பிரதாபருத்ரா. அவர் தான் பிரதாபருத்ரன், பிக்சரில் பார்க்குறீங்க நீங்கள். அதாவது பிரதாபருத்ரன் வந்து ஒடிசாக்கே ராஜா. ஆனால் எல்லா உலகத்துக்கும் அவன் சொல்ல என்ன ஆசைப்படுறான்னா, நான் ராஜா கிடையாது, யார் ராஜா, ஜெகநாதர் தான் ராஜா, உலகத்துக்கே ராஜா ஜெகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து லக்ஷ்மியை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீரூபிணி குவணயதி சரணாரவிந்தம் லீலாம்புஜேன ஹரிசத் மணிமுக்த தோஷா संलक्ष्यते स्फटिक कुड्य उपेत हेम्नि सम्मार्जति वयदनुग्रहणेन्द्र यत्नः
ஆன்மீக லோகத்துல வைகுண்டங்கள்ல வந்து லக்ஷ்மி இருக்காங்களாம். அழகான சாரீலாம் போட்டுருக்காங்களாம். நகை நட்டெல்லாம் போட்டுருக்காங்களாம். மூடத்தை போட்டுருக்காங்க. குண்டல்லாம் இருக்கு. அந்த லக்ஷ்மி அம்மா வந்து ஒரு கையில வந்து தாமரை பூவை சுத்தின்ட்டு இருக்காங்களாம். இன்னொரு கையில தொடப்பக்கட்டை இருக்காம். ஏன்னா கேட்டா, வைகுண்டத்துல உள்ள ஃப்ளோர் வந்து கண்ணாடி மாரி இருக்குமாம். இருந்தாலும் அங்கேயும் கூட தொடப்பக்கட்டைய எடுத்து அந்த தூசியை விலக்கறதுக்காக சேவை பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, விஷ்ணுவுடைய முகத்தில் ஒரு புன்முறுவலை கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அவங்களுக்கு. ஷி வாண்டட் டு சீ எ ஸ்மைல் ஆன் த ஃபேஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு. அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லக்ஷ்மியே சேவை பண்றாங்க. ராஜா பிரதாபருத்ரர் சேவை பண்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணர் அவருமே சேவை புரிகிறார். அதே மாரி நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சேவை ஏத்துக்கணும் பகவானுக்காக. வாங்க யாரு? குக்கிங் பண்ணிட்டுருக்காங்க? ஆ பிரபுபாத் தானே குக் பண்ணாரு பிரபுபாத். இதே மாரி நித்யானந்த பிரபு ஒரு சேவை குடுத்தாரு. யாருக்கு? ரகுநாத் தாஸ்க்கு. என்ன சேவை குடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? சிடாதகி ஃபெஸ்டிவல். சிடாதகி பண்ணி எல்லா வைஷ்ணவர்களுக்கும் சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நம்ம விதவிதமான சேவைகள்லாம் பண்ணலாம் நம்ம. இங்க பார்த்தீங்கன்னா, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலி. இவங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீ விக்கிரகத்துக்கு. அ எங்க பிரசாதம் சர்விங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி விதவிதமான சேவைகள்லாம் பண்ணலாம் நம்ம. ம். இந்த மாரி கீதை படிக்கிறது, எடுத்து சொல்றது, பிரச்சாரம் பண்றது. அ இந்த மாரி. இந்த மாரி சேவைகள் புரியறது மூலம் நம்ம கெட்ட நடவடிக்கைலாம் விட்டுட்டு நம்ம சேவை புரியலாம். ஸோ, நான் 2 விஷயத்த முடிச்சுட்டேன் இப்ப நான். ஒண்ணு வந்து சேவைய பத்தி சொன்னேன். இன்னொன்னு வந்து பாகவதத்த பத்தி சொன்னேன். நீங்க பிரேக் வந்ததுக்கு அப்புறமா இத பத்தி சொல்றேன். நாம ஜபத்த பத்தி நம்ம பேசுவோம். இது பேசுவோம். ஒரு பிரேக் விடுங்க கொஞ்ச டயத்துக்கு. ஆமா. ஒரு 5 நிமிஷம் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கட்டும். என்னோட தமிழ் புரியுறதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஆ? நாங்க தமிழ் விட்டு போய் 30 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ம். ஆ. ஆமா. நீங்க ஆமா.